நீங்கள் எந்த சூழ்நிலையில், எந்த மனநிலையில், எந்த பிரச்சனையில், எந்த போராட்டத்தில் நீங்கள் இங்கே கடந்து வந்திருந்தாலும் நீங்க எல்லாரும் வாயை திறந்து ஒன்னே ஒன்று சொல்லுங்க. ஆகும் உம்மாலே எல்லாம் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உள்ளத்திலிருந்து எல்லாரும் ஆகும் எல்லாம் ஆகும். உள்ளத்திலிருந்து எம்மாலேதான் எல்லாம் ஆகும். இந்த வியாதி சுகமாகும், இந்த நெருக்கடி சுகமாகும், இந்த போராட்டம் சுகமாகும், விடுதலையாகும், கண்ணீர் மாறும், ஆகும் 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 எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும். எல்லாரும் வாய் திறந்து ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். இயேசுவே ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறார் இந்த முழு இரவு ஜெபத்துல, உங்களுக்காய் குறித்து வைத்திருக்கிற இந்த இரவு வேளையில, உனக்காக உங்களுக்காய் குறித்து வைத்திருக்கிற யாவையும் யாவையும் செய்து முடிப்பார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். வாயை திறந்து ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். 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 ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் ஆகும். ஆகும். இந்த இரவு உனக்கு விடுதலை ஆகும், உனக்கு ரட்சிப்பு ஆகும், உன் வியாதி மாறும், உன் பிரச்சனை மாறும். இந்த
இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு அதிசயத்தின் நாள், ஒரு மகிமையின் நாள். இன்று இப்பொழுது அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை, அந்த நன்மையை பெற்றுக்கொள். தடைகள் கட்டுகள் மாறும். ஆகும். எங்க தலை குடிஞ்சியோ அங்க தலை நிமிர போற. ஆகும் எல்லாம் ஆகும். இது மட்டும் அது மட்டும், இது அது அல்ல, எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எனக்கு ஆகும், உம்மாலே தான் ஆகும்னு நம்பிதாங்க வந்திருக்கேன். இந்த இரவு வேளையில ஆண்டவரே, என்னால முடியாது, இந்த உலகத்தால முடியாது, என் கணவரால, பிள்ளையால, மனைவியால முடியாதுன்னு உம்மாலே தான் ஆகும் என்று நான் இங்கே வந்திருக்கிறேன். உம்மாலே தான் ஆகும் என்று வந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட இன்று இந்த இடத்தை விட்டு விரமையாய் சொல்லாதபடி என் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, என்னால் ஆகும், என்னால் ஆகும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையினால் இந்த பிள்ளைகளிடத்துல பேசுங்க, என்னால் ஆகும் என்று, என்னால் ஆகும் என்று வார்த்தைகள் வழியா இந்த பிள்ளைகளோடு வெளிப்படுவீராக. எங்களை மறைத்து வெளிப்படுவீராக. இயேசுவின் அது உன்னத நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். நல்ல கைகளை உயர்த்தி ஹalleluya, 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 praise the Lord, ஹalleluya, ஹalleluya. எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி பாட்டு படிச்சு ஜெபிக்கிறது செய்தி முடிஞ்ச உடனே கடைசியில தான் நம்ம ஜெபிப்போம். ஹalleluya, அப்படிதானே? ஆமா, praise the Lord. இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் முதல்லயே பாடல் வழியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னு கேட்டா, ஆண்டவரால் எல்லாம் ஆகும். ஹalleluya. அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. நம்ம நாளைக்கு இந்த நாளிலும் கூட செய்திக்காக திருப்பாடல் 18ஆம் அதிகாரம், திருப்பாடல் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். நெருக்கடி அற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார், நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya, praise the Lord. நெருக்கடி அற்ற இடத்திற்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதை யாரெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவர் உங்களை நெருக்கடி உள்ள இடத்துல இப்ப வச்சிருக்காரா? சரி, ஆண்டவர் விட்டுருங்க. நீங்க நெருக்கடியோட இருக்கீங்களா, நெருக்கடி அற்ற இடத்துல இருக்கீங்களா? சொல்லுங்க. நெருக்கடியோட தான் இருக்கீங்களா? சரி, இப்ப நான் உங்ககிட்ட நிறைய என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நிறைய பழைய ஆளு எல்லாருக்கும் நிறைய கேள்வி கேட்பேன். நெருக்கடியோடு இருக்கிறேன்னு சொல்ற அக்காலாம் எனக்கு நெருக்கடினா என்னன்னு சொல்லித்தாங்க முதல்ல. நெருக்கடினா என்னக்கா? நெருக்கடினா என்ன? கஷ்டமான காரியமா? ஹalleluya, praise the Lord, ஹalleluya, ஹalleluya, praise the Lord. பாப்பா, இந்த பாப்பாவால எத்தனை கிலோ தூக்க முடியும்? இந்த பாப்பாவால என்ன தூக்க முடியுமா? சொல்லுங்க. இந்த பாப்பாவுக்கு என்ன தூக்குறது என்னது? கஷ்டம். கஷ்டத்துக்கு இதுக்கும் அர்த்தம் இருக்கு. இது நெருக்கடியா? பாப்பாவால் என்ன தூக்க முடியல நெருக்கடியா? என்னக்கா நான் சொல்லுது புரியுதா புரியலையா?
கஷ்டமெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. கஷ்டப்பட்டு தான் தூக்கணும், அது அவசியம் இருக்கு. அதுக்கு என்ன தலையெழுத்த நீ தூக்குறது? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்ன தூக்குறது கஷ்டம்னா அந்த கஷ்டம்னா நெருக்கடி கிடையாது. ஆமா தானே, ஆமா தானே, அல்லேலூயா. யாரெல்லாம் சுகர் பேஷண்ட் இருக்கிறீங்க? சுகர் பேஷண்ட்ல சாதாரண விஷயமாக்கா, சும்மா கை தூக்குங்க. சுகர் பேஷண்ட் யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாரும் இருக்குன்னு சொல்லிடாதீங்க, அதுல நிறைய இல்லாம இருப்பீங்க. இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் உங்களுக்கு நெருக்கடியா? ஏக்கா சுகர் நெருக்கடியா? ஏக்கா சுகர் நெருக்கடியா? இல்ல. இங்க இருக்கிற எல்லாரும் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க இல்லையா? கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு திடீர்னு உங்க வீட்டுக்கார தண்ணி அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சா அன்னைக்கு நெருக்கடி. ஆனா இன்னைக்கு நெருக்கடியா? இல்ல நெருக்கடியா? அவர் அப்படித்தேன், அவர் தண்ணி அடிப்பாரு, அவர் தூக்கி போட்டு மிதிப்பாரு, காலில் கொஞ்சுவார். அது எனக்கு என்ன கிடையாது. இப்போ எக்கா சொல்லுங்க, நெருக்கடி இல்ல. நிறைய வியாதி சுகருமே இங்க இருக்க சுகர் வியாதிக்காரங்களுக்கு சுகர் நெருக்கடி இல்லதான். ஆனா சுகர் வந்த அன்னைக்கு ஐயோ சீனி சாப்பிட முடியாது, ஸ்வீட் சாப்பிட முடியாது, ஐயோ அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னக்கா சுகர்? என்ன சுகர் என்னக்கா? அது வேண்டாம், அது இருக்கு. நெருக்கடியே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க சுகர் இல்லாத ஆள் திங்கிறத விட சுகர் உள்ள ஆள் தான் நல்ல திங்கும். பார்த்திருக்கீங்களா நீங்க? சுகர் இல்லாத ஆள் கூட பாத்திய பைய பார்த்து குடிக்கும். சுகர் இருக்கிற ஆள் அப்படின்னு கேட்டா 2 மாத்திரை கூட போட்டா சரியா போகுது. அப்படித்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பையன் தப்பு முதல் திருப்பு பண்ணதை பார்த்துட்டீங்கன்னா ஐயோ என் பிள்ளை எப்படி தப்பு பண்ணிட்டேன்னு நெருக்கடி. ஆனா அதுக்கப்புறம் அவன் சொல்லுங்க அப்படித்தான், என் புருஷன் அப்படித்தான். முதுகு வலி வந்த அன்னைக்கு நெருக்கடி, அதுக்கப்புறம் அது அப்படித்தான். பாருங்க, மனுஷன்லாம் பிரச்சனை எல்லாமே நெருக்கடி கிடையாது. ஆமாவா இல்லையா? ஏன்னா பிரச்சனையோட நாம வாழ பழகிட்டோம். ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா கொரோனா நெருக்கடியா? எனக்கா தாக்கமா? ஓ, அப்ப கூட சாவறது நெருக்கடி இல்ல. அட புத்தி எப்படி போகுது பாருங்க. லாக்டவுன் போட்டுருவாங்களாம், வெளியே போக முடியாதா, சுத்த முடியாதா, திங்க முடியாதா? உங்க நெருக்கடி கொரோனா நெருக்கடியான ஆமாங்க, உயிர் பெயர்னு யாராவது சொல்லுவீன்னு பார்த்தா கொரோனா நெருக்கடி. ஆமா, என்ன லாக்டவுன் போட்டுருவாங்கல்ல, பஸ் விட மாட்டாங்க, வெளியே போக முடியாது, புண்ணக்காயில விட்டு நடந்துலாம் அடிக்கடி போய்கிட்டு இருக்க முடியுமா? அதுலயும் குடிமகன்களுக்கு பயங்கரமான நெருக்கடி, பஸ் விட மாட்டாங்க, நடந்தே போய் வாங்கிட்டு வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல எதுவுமே எமக்கு நெருக்கடி கிடையவே கிடையாது. நல்ல கையை தட்டுங்க, முதல்ல நல்ல கையை தட்டு. அல்லேலூயா. இந்த விஷயத்தை தெரியாம தான் அம்புட்டு பேர் நெருக்கடியிலே உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க லாக்டவுன் போட்ட அன்னைக்கு தான் கவலமா இருப்பீங்க. ஆனா லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் வீட்டுல கேக்கு செய்வியா, அல்வா செய்வியா, உன் புருஷன் பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பான், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பான், வாழ்நாள் முடிச்சு வெளியே போகாத புருஷன் வீட்டுல இருப்பான், பிள்ளை வீட்டுல இருக்கும், வெளியே போவாது. எம்புட்டு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா அதுல? ஆமாவா இல்லையா? ஆமா, அல்லேலூயா. நீங்க இப்ப பாருங்க, என்கிட்ட பேசவே மாட்டேங்க, எனக்கு டைமே கொடுக்க மாட்டேங்க, எப்ப பார்த்தாலும் வெளியே போயிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு புருஷன். அப்புறம் பாருங்க, லாக்டவுன் போட்டா உள்ள கப்புடு அடைஞ்சு போத்திருப்பாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லலாம், என் புருஷன் எனக்கு மட்டும் தேன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, நெருக்கடி கூட சில நேரத்தில் என்னவா மாறிடுது. சொல்லுங்க,
போன திருப்பு முதல்ல நெருக்கடி வந்துச்சு பார்த்தீங்களா, கொரோனா வந்த புதுசுல நான் சும்மா வாக்கிங் போறதுக்காக நம்ம போனோம்னா, எங்க தூத்துக்குள்ள நிறைய கிறிஸ்டின் தானே, போற இடமெல்லாம் மோகன்சி கிளாஸஸ் ப்ரேயர் நடக்கும், எல்லா டிவியில சவுண்டு, ஆண்டவர் இந்த நெருக்கடியிலேருந்து, ஆண்டவர் இந்த கொரோனா, எல்லாரும். நான் நினைப்பேன், இம்புட்டு இடத்துல நம்ம எத்தனை நாளா வந்திருக்கோம், ஒரு பைய கூட சேனல் வச்சு பார்த்தது கிடையாது. ஆனா கொரோனா வந்தவன அம்புட்டு பேர் என்ன வச்சு பார்க்கான் ஏக்கா சொல்லுங்க, பிரேயரை வச்சு பார்க்கான். இது நல்லதா கெட்டதா ஏக்கா சொல்லுக்கா? பிக் பாஸ் ஓடுறது நல்லதா, தரிக்கமா பதனி ஓடுறது நல்லதா, ஆண்டர் பாட்டு ஓடுறது நல்லதா? நீ நெருக்கடி இல்லைன்னா நீ என்ன பார்த்துக்கிட்டு இருப்ப? நெருக்கடி இருந்தா நீ என்ன பார்த்துக்கிட்டு இருப்ப? சொல்ல மாட்டீங்களக்கா. நெருக்கடி இல்லைன்னா நாடகம் பார்ப்பேன், நெருக்கடி இருந்தா பெர்க்மான்ஸ் பாட்டு கேட்பேன். அல்லேலூயா. அப்ப உனக்கு 50 நெருக்கடி கொடுக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா. பொண்ண பெர்க்மான்ஸ் பாட்டு கேட்க வைக்கிறதுக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நிறைய நெருக்கடி இதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, அந்த நெருக்கடி உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு, நன்மையை கொடுப்பதற்கு, நல்ல பாதையில உன்னை வழி நடத்துவதற்காய் என் தேவன் கொடுக்கிற நெருக்கடி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இங்க நான் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு சூழ்ச்சம் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹalleluya. ஒரு மனுஷன் எத்தனை பிரச்சனை, எத்தனை நோய், எத்தனை கண்ணீர் இருந்தாலும் அவன் நெருக்கடி அற்ற இடத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும்னு இன்னைக்கு நம்ம கத்துக்கிடலாம்னு நினைக்கிறேன். ஹalleluya. நான் என்ன சொல்லலாம் தெரியுமா? நோயே இல்லாம, பிரச்சனையே இல்லாம, துன்பமே இல்லாம நெருக்கடியற்ற இடத்துக்கு வரணும்னு சொல்லல. நோயோடையும் துன்பத்தோடையும் பிரச்சனையோடையும் நெருக்கடியற்ற இடத்துக்கு வர முடியும். அப்படி அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும்? ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்களேன். நம்ம 1000 பிளான் போடுறோம், ஏகப்பட்ட பிளான் போடுறோம். உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பிரஸ்ட் கேன்சர் வந்துடுச்சு. அதனால் அம்மாவுடைய மார்பகத்தை எடுத்துகிட்டு இப்போ ஹியூமோ கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி அம்மாவுக்கு ஹியூமோ கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, என்னுடைய கார் வந்து அனுமதி தேனியில் ஒய்ஃப் ஊரில் இருக்காங்க, கார் அங்கே இருக்குது. என் தம்பி காரை வாங்கலான்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக நான் போகிறேன். போகும்போது என்னெல்லாம் பிளான் போடுறேன்னா, போயிட்டு காரை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பைபிள் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம போயிடணும்னு சொல்லி பிளான் போடுறேன். காரெல்லாம் வாங்கிட்டேன், நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். பைக்கை விட்டுட்டு காரில் வந்துட்டேன். பைக்கில் தான் வீட்டு சாவி இருக்குது. எங்கே வீட்டு சாவி இருக்குது? இப்போ யார் வந்திருக்கேன்? காரில். இப்போ நான் இங்கே போகணும், வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போனால் தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்ற முடியும். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் பைபிள் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் வரணும். நான் இவ்வளோ பிளான் போட்டேன். ஆனால் இந்த பிளான் ஏதாவது நடந்துச்சா? மணியை பக்கம் 10. இதுக்கப்புறம் நான் போய் சாவி எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன்னா நான் அங்கே பெரிய செய்தி கொடுக்க வர முடியாது. ஒரே விஷயந்தான், நம்ம 1000 திட்டம், 1000 பிளான், 1000 காரியம் வச்சுருப்போம். ஆனால் என் ஆண்டவர் அதை சுத்தமாக மாற்றி வேற ஒரு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய். ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும், அவர் போக வேண்டிய இடத்துக்கு உன்னை சரியான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. நான் போய் மேலே கிளவுல தான் குளிக்கலன்னா நல்லா இருக்கனா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா? எப்போ வெள்ளை சட்டை போட்டு வரும், சட்டை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. ஐயோ வீட்டுக்கு போலையே, நெருக்கடி இல்ல. ஐயோ முகத்தை கழுவலையே, நெருக்கடி இல்ல. ஐயோ பைபிள் இல்லையே, நெருக்கடி இல்ல. ஜேம்ஸ் பதர் பைபிள் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அது இல்லையா, இது இல்லையா, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? நோ நெருக்கடி. என்ன வேணுமோ அதை அத்தனை நேரத்துல என் தேவன் உனக்கு கொடுத்து உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எது நெருக்கடி, எது நெருக்கடி அற்ற இடங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கிடணும். எத்தனை நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடியில கூட நீ நெருக்கடியற்ற இடத்துல இருக்குன்னா அதுக்கு என்ன வழி இருக்கு? அருமையாக நாம நீதிமொழிகள் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். இதுதான் சொல்யூஷன், அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற சொல்யூஷன். என்னன்னு வாசிங்க பார்க்கலாம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு,
நில்லாதே, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நான் நெருக்கடி அற்ற நேரத்துல இரண்டு பகுதியாக நான் ஒரு மனுஷங்களை வைக்கிறேன். ஒரு மனுஷன் யாருன்னா, அந்த நெருக்கடி வருகிற பொழுது, அந்த நெருக்கடி வேளையில, அந்த துன்பத்துல, அந்த வியாதியில, அந்த பலகீனத்துல முழு மனதோடு ஆண்டவரை நம்புகிற ஒரு ஜனக்கூட்டம். இன்னொரு ஜனக்கூட்டம் எது தெரியுமா? சொந்த அறிவாற்றலை, சொந்த அறிவை நம்புகிற ஒரு ஜனக்கூட்டம். அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்யூஷன் இவ்வளவுதாங்க. எந்த மனிதனெல்லாம் நெருக்கடியில உன் சொந்த அறிவாற்றலை நம்புகிறாயோ அவன் நெருக்கடியிலே தான் வாழுகிறான். எந்த மனிதனெல்லாம் முழு மனதோடு ஆண்டவரை நம்புகிறானோ அவன் நெருக்கடியற்ற இடத்தில் வாழும்படியாய் என் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு விளக்கமா ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் அப்படின்னு மோய்சன் யாரை பார்த்து சொல்றாரு? சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னாரு? நீங்க சும்மா இருங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார் அப்படின்னு ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார்? மோய்சன் ஏன் அப்படி சொன்னாரு? ஏங்க அப்படி சொன்னாரு? வாசிங்க பார்க்கலாம் 10வது வசனத்திலிருந்து. பார்வோம் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தன் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். எதை பார்த்தாங்க எல்லாரும்? சொல்லுங்க, எதை பார்த்தாங்க? எகிப்தியர் பின்னாடியே வந்ததை பார்த்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கிட்ட இருந்து ஆண்டவர் தப்பிச்சு கூட்டு வந்தாரு? யாருக்கிட்ட இருந்து ஆண்டவர் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு? எகிப்தியர்ல இருந்து காப்பாத்தி கூட்டு வந்தாரு. இப்ப பின்னாடி யார் வாரா? எகிப்தியர்கள் வாராங்க. தொடர்ந்து வாசிங்க. பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா? எங்களை பாலை நிலத்தில் இழுத்து வந்தீர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் இஸ்ராயேல் ஜனங்களை சாவு குழியில தள்ளுவதற்கு தான் கூட்டு வந்தாரா? இல்ல. நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் பார்வையாளர், இது விடுதலை பயணங்கிறது ஒரு செய்தியா வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க, இந்த இஸ்ராயேல் ஜனங்களை ஆண்டவர் கைவிடுவாரா? சொல்லுங்கக்கா, கைவிட்டாரா? இல்ல. இப்ப நான் உங்களை கேக்குறேன், முன்னாடி செங்கடல், பின்னாடி எகிப்தியர்கள். முன்னாடி போனா கடலை விழுந்து சாவணும், பின்னாடி எகிப்தியர்கள் வந்தானா கொன்றுவான். இது நெருக்கடியா? நெருக்கடி இல்லையா? நெருக்கடியா? நெருக்கடி இல்லையா? நெருக்கடியா? நெருக்கடி இல்லையா? நெருக்கடி. இப்ப நான் கேக்குறேன், இந்த நெருக்கடியில் இருந்து ஆண்டவர் இவர்களுக்கு விடுதலை கொடுப்பாரான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கக்கா. கொடுத்தாரா? கொடுத்தார். அப்படிதானக்கா? ஆமா தானே? ஆமா. அதே மாதிரிதான் சொல்றேன். உனக்கு முன்னாடி செங்கல் இருக்கா? உன் பின்னாடி எதிரிகள் கொல்ல வராங்களா? அத மாதிரி ஒரு நெருக்கடியில நீ இருக்கையா? உனக்கும் ஆண்டவர் இதே தான் சொல்லுதாரு, யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. நல்ல கையை தட்டி, இவ்வளவுதான் கை தட்டுவியா? அதுக்கு இவ்வளவுதான் கை தட்டுவியா? எகிப்தியரால ஒன்ன தொட முடியாது. உன் முன்னாடி இருக்கிற செங்கடல்ல நீ முங்கி போக மாட்ட. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இந்த இஸ்ராயேல் ஜனங்கள் இந்த இடத்துல நெருக்கடியில் இருக்காங்களா? நெருக்கடி அற்ற இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காரா? நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் இஸ்ராயேல் ஜனங்களை நெருக்கடியில் வச்சிருக்காரா? நெருக்கடி அற்ற இடத்துல வச்சிருக்காரா? யார் கூட்டிட்டு வந்தது? எகிப்திலிருந்து யார் கூட்டிட்டு வந்தா?
ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யார் பார்த்துக்கிடுவா? ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இப்பவும் நான் சொல்றேன், என்னைக்கு நீங்க அவரை நம்பி இங்க வரீங்களோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் எந்த துன்பமும் எந்த நெருக்கடியும் உங்களையும் என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இந்த இஸ்ராயேல் ஜனங்கள் அதை நம்பல. அவன் சொந்த அறிவாற்றல நம்பினான். அவன் யார நம்பல? ஆண்டவரை முழு மனதோட நம்பல. அவன் யார நம்பினான்? அறிவை நம்புறான். அவன் என்ன சொல்றான்? அவன் பாரு கொல்ல வாரான், இங்க பாரு சாவு செங்கல் இருக்கு, நாங்க எங்க அங்கேயே சுத்து போயிருப்போம், நீ ஏன் எங்களை கொண்டு வந்த, நீ ஏன் இப்படி பண்ண, ஊன்னு புலம்புறான். அவன் தான் புலம்புறான், நீங்க கிடையாது. நீங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க தனக்கா புலம்புனாங்க, நீங்க இல்ல நீங்க இல்ல நீங்க புலம்ப மாட்டீங்கல்ல அக்கா, நீங்க புலம்ப மாட்டீங்கல்ல, ஆர்டர் பார்த்து கூட வாரம் வந்திருக்கீங்க எல்லாரும். அல்லேலூயா. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு வரைக்கும் புலம்புன அத்தனை பேரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒன்ன பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ராயேலே நீ சும்மா இரு, யுத்தம் என்னுடையது. நீ எத்தனை நெருக்கடியோட அங்க வந்திருக்கையோ இது அத்தனையிலிருந்து உனக்காக அவர் யுத்தம் செய்து உன்னை நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya. நல்ல கையில உயர்த்தி ஹalleluya. உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? 15வது வசனத்துல என்ன சொன்னாரு பாருங்க. ஆண்டவர் மோசேயை நோக்கி நீ ஏன் என்ன பார்த்து அழுதுகிட்டு இருக்க? நீ முன்னோக்கி சொல். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த முழுகிற ஜெபத்துல வந்திருக்கிற என் அருமையான சகோதரனே, என் சகோதரியே, இது தொலைக்காட்சி வழியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரச்சனையில உன் நெருக்கடியில அழுதுகிட்டு இருக்காத, புலம்பிக்கிட்டு இருக்காத, நீ முன்னேறி போய்கிட்டே இரு. நீ முன்னேறு, உன் வாழ்க்கையில முன்னேறிட்டே போ. நான் உனக்காக யுத்தம் பண்ணி பாதையை காண்பித்து, நீ நடக்க வேண்டிய பாதையை காண்பித்து, உன் வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை நான் செய்ய வல்லவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்னதை நம்பி போனா, மேல இருந்து மண்ணா வந்துச்சு, காடை வந்துச்சு, பகல்ல குளிரா இருந்துச்சு, இரவுல வெக்கையா இருந்துச்சு. இவங்க போன இடமெல்லாம் கடவுள் அவர்களை பாதுகாத்தார். அவங்க நம்புற வரைக்கும், எப்பமெல்லாம் சொந்த அறிவாற்றல அவன் நம்பினானோ அப்பமெல்லாம் அவன் நெருக்கடிக்கு உள்ளானான். எப்பமெல்லாம் ஆண்டவரை நம்பினானோ அவன் நெருக்கடியற்ற இடத்துல இருந்தான். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசு வாழ்க. மரியே வாழ்க. Hallelujah. 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரத்துல, 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டிற்கு போய் எலிசா நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னான். என்ன தெரியுமா? சிரியால இருக்கிற நாமானுக்கு ஒரு நெருக்கடி, உடம்பு முழுசும் தோல்வியாதி, தொழுநோய் வந்துட்டு. அந்த நெருக்கடியில காப்பாத்துறதுக்காக எலியா கிட்ட போறான். எலியா கிட்ட போனா எலியா சொல்றாரு, நீ போய் இந்த நதியில 7 முறை என்ன செய், முங்கி எந்திரிங்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நாமான் சினமுற்று வெளியேறினான். அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தில் மேல் தம் கையை அசைத்து, இங்க பாருங்களேன், நம்ம நிறைய பேர் இப்படிதான், நிறைய தியானத்துக்கு போகும்போது இந்த மனநிலையோடு தான் போறது.
ஜேம்ஸ் பிரதர் அருகில் வந்து உன் தலையில் வைத்து கையை வைத்து, இல்லைன்னா இல்லை இங்க இருக்கிற ஏதாவது பிரதர் மேரி மாதா அப்படின்னு உன் பேரை கூப்பிட்டு, நீ இல்லைன்னா யாராவது உன் மேல வச்சு பொத்தடி நீ கீழே விழுந்து அம்பூட்டு பேரும் பார்த்தேன்னா இப்படி ஏதாவது ஒண்ணு எனக்கு நடக்காதான்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. எல்லாருக்கும் என்ன தேவைன்னா ஒரு மிரக்கல் தேவை, ஒரு அற்புதம் தேவை அப்படிங்கணும். எப்படி இருக்கணும்? இப்படி கை இருக்குது டடக்குன்னு எந்திரிச்சிடணும், குனிஞ்சிருக்கால் டபக்குன்னு எந்திரிச்சிடணும். அப்படிதானே? பிள்ளை இல்லாதவங்களுக்கு இப்பவுமே வயிறு பெருசாகி டபக்குன்னு பிள்ளை பிறந்துடணும். கல்யாணம் முடியாத ஆளுக்கு இப்பவுமே மேல ஒரு மாப்பிள்ளை கீழே போட்டு டபக்குன்னு காலியை கட்டிடணும். அப்படியா? இல்லைன்னா உங்க வீட்டு கூரை 2 பொழந்து 500 ரூபாய் கட்டா விழுந்துகிட்டே கிடக்கணும். நான் நிறைய சொல்றேன், நெருக்கடியில இது நடக்கணும் அது நடக்கணும் நீ டிசைட் பண்ணாத. நெருக்கடியில ஆண்டவரை மட்டும் நம்பு, அவர் சொல்றத மட்டும் நீ செஞ்சேனா தான் உனக்கு விடுதலை. எப்படி நெருக்கடி வர தெரியுமா? அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டேன்னா உனக்கு விடுதலை. இன்னைக்கு நிறைய பேரு நெருக்கடியிலேயே நீ ஏன் இருக்க தெரியுமா? அவர் ஒன்றை இப்படி செய்யணும் சொல்றாரு, நீ செய்ய மாட்டேங்க. சொல்லு, செய்யாம உட்கார்ந்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அல்லேலூயா. நான் அடிக்கடி செய்தியில சொல்வேன், ஒரு பெரிய ஒருத்தன் வந்து பயங்கர விசுவாசி, ஆண்டவர் மேல அசைக்க, அதாவது பக்திமான் அவன், ஒரு பெரிய நீதிமான் அவன். அவனுக்குள்ள அப்படி நினைச்சுக்கிட்டான். சரியா? அவன் நல்ல பிரேயர் பண்ற ஆளுன்னு அவருக்குள்ள நினைப்பு. பயங்கரமா ஒரு நாள் நல்ல பிரேயர் பண்ணி முடிச்சு வந்திருக்கான். டிவியில நியூஸ் வருது, மிகப்பெரிய கனமழை பெய்து வெள்ளம் வர இருப்பதனால், அந்த ஊர் பேரை சொல்லி உதாரணத்துக்கு புன்னக்காயில் வச்சுக்கிட்டுமே, புன்னக்காயில் இருக்கிறவர்கள் எல்லாம் வெளியேறும்படி மாவட்ட ஆட்சியாளர் அறிவிக்கிறார் அப்படின்னு இருக்காங்க. இவன் ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொள்வார் அப்படின்னு இருக்கான். சரி, மழை வந்துட்டு வீடு வரைக்கும் தண்ணி. ஒரு லாஞ்சை எடுத்துட்டு ஒரு கூட்டம் வந்து, ஐயா வாங்க போவோம், ரொம்ப வெள்ளம் வந்து கிடக்கு வாங்க போவோம் அப்படின்னு இருக்கான். ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு இருக்கான். மறுபடியும் வெள்ளம் கூடி மாடி வரைக்கும் தண்ணி வந்துட்டு இவன் மாடியில போய் நிக்கிறான். ஹெலிகாப்டர்ல வந்து ஏணியை போட்டு, ஐயா மேலே ஏறு ஐயா மேலே ஏறு காப்பாத்து, இதை தவிர வழி இல்லை. அவன் சொல்லியிருக்க மாடியில இருந்து, ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு இருக்கான். அல்லேலூயா. அடுத்தல முங்கி செத்து போயிட்டான். செத்த உடனே நேரம் ஆண்டவர்ட்ட வந்து, ஆண்டவரே நான் எவ்வளவு ஜெபம் பண்ணினேன், நான் காலையில நம்மள மாதிரி நான் தினம் பூசை பார்த்தேன், 153 ஜெபமாலை பண்ணினேன், நான் இடுப்பிலே ஜெபமாலை தொங்கிக் கொண்டே இருந்தது, நான் அதை செய்யவில்லையா இதை செய்யவில்லையா, 1000 டைலாக் விட்டுருக்கான். ஏடா நீ ஜெபம் பண்ணதெல்லாம் ஓகே தான்ப்பா, அதனால தான் டிவியில நியூஸ் வழியா உன்கிட்ட சொன்னேன், நீ ஊரை காலி பண்ணி போ, அவனுக்கு ஆபத்து வர போதுன்னு சொன்னேன், நீ என்ன செய்யல? சரி, அடுத்தால வீட்டுல தண்ணி வந்தா ஒரு போட்டை வீட்டுக்கு அனுப்பி விட்டு, அப்படியாவது தப்பிச்சு போடான்னு சொல்லி போட்டை அனுப்பி விட்டேன், அப்பமும். அதுக்கப்புறம் பிளைட் அனுப்பி அப்படியாவது தப்பிச்சு போடான்னு சொன்னேன், அப்பமும். இது யார் தப்பு? ஏக்கா இங்க நிறைய பேர் அப்படித்தான் உட்காந்துருக்கீங்க. உனக்கு நியூஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, போட்டோ அனுப்பினாலும் கேட்க மாட்டேங்க, பிளைட் அனுப்பினாலும் நீ திரும்ப கேட்கிற, அவர் வர வேண்டும், வெள்ளை கலரில் வர வேண்டும், என் தலையில் கை வைக்க வேண்டும், 2 புழக்க வேண்டும், என்ன சாவர வரைக்கும் உனக்கு போவாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் ஹால ஹால ஹalleluya. நீ போதர் வாயை பார்த்துட்டு கொண்டு, என் பேரை சொல்லுவாரா மாட்டாரா, இந்த பிரதர் என் பேரை சொல்லுவாரா மாட்டாரா, என் வியாதியை பத்தி சொல்லுவாரா மாட்டாரா, என்ன செஞ்சிருக்க வேண்டியதான். எப்படி பார்த்துட்டு இருக்கணுக்கா? பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். நெருக்கடி போவும் ஏக்கா, நெருக்கடி போவும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா அதே நாமான், பைபிள் சொல்லுகிறது, அதே நாமான் பாருங்க 5ஆம் அதிகாரத்துல, அதே நாமான் பாருங்க 14ஆம் வசனம் என்ன சொல்லப்படுது? எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் வாக்கிற்கு இணங்க யோர்தானில் 7 முறை முங்கியல அவர் நலமடைந்தார்,
அவருடைய உடல் சிறு பிள்ளையின் உடலை போல மாறினது. நான் கேட்கிறேன், இவருடைய உடல் எப்ப சிறு பிள்ளை, அதாவது நெருக்கடியில தொழுநோயோடு நெருக்கடியில இருந்த மனுஷன் எப்ப நெருக்கடி அச்ச இடத்திற்கு வந்தாரு? எப்ப வந்தாரு? ஆண்டவர் சொன்னதை நம்பி அவர் சொன்னதை செஞ்ச உடனே ஆண்டவர் அங்கே அவருக்கு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு செய்தி தான், நீ என்ன நெருக்கடியில் இருந்தாலும் சரி, அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா உன் வாழ்க்கையில மாபெரும் அற்புதத்தை அதிசயத்தை உன் கண்கள் காணும்படியாய் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆபிரகாம் இடத்துல போய் ஆண்டவர் கேட்கிறார், உன் மகனை எனக்கு பலி கொடு அப்படின்னு கேட்கிறார். நான் கேட்கிறேன், ஆபிரகாம் ஆண்டவர் உன் மகனை பலி கொடுன்னு கேட்டார்னா ஆபிரகாமுக்கு இது நெருக்கடியா இல்லையா? நெருக்கடியா இல்லையா? உங்ககிட்ட உன் பிள்ளைய பலி கொடுன்னு கேட்டா உங்களுக்கு நெருக்கடியா இல்லையா? நெருக்கடி. இந்த நெருக்கடியில ஆபிரகாம் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? என்ன பதில் சொல்லியிருக்கணும்? எனக்கு நீங்க பிள்ளை கொடுத்ததே சொல்லுங்க 100 வயசு கழிச்சு தான் எனக்கு என்ன செஞ்சீங்க? குழந்தை கொடுத்தீங்க. அந்த குழந்தை பிறந்து இப்பந்தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ போய் என் பிள்ளைய கேட்குறீங்களேன்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? கேட்டிருக்கணுமா வேண்டாமா? கேட்டாரா? கேட்டாரா? கேட்கல. அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் உன் பிள்ளைய பலி கொடுன்னாரு. ஆபிரகாம் எதுக்கு ரெடி ஆயிட்டாரு? பலி கொடுக்க மலைக்கு கூட்டிட்டு போனாரா? விறகெல்லாம் அடுக்குனாரா? கையெல்லாம் கெட்டினாரா? வாழை ஓங்குனாரா? ஓங்குனாரா? நான் உன்னையும் தெரிஞ்சுக்கோ, அவர் சொல்றதை மட்டும் நீ செஞ்சேனா எந்த நெருக்கடியில் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆட்டை காமிச்சு உன்னை நெருக்கடியற்ற இடத்திற்கு என் தேவன் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இது என்ன நடக்கு பிரதர்? ஏன் பிரதர் எனக்கு நடக்குனா, நீ இந்த நெருக்கடியில நீ யார நம்புற? இந்த நெருக்கடி வேளையில நீ யார சார்ந்து இருக்கிற? இந்த நெருக்கடி வேளையில யார மட்டும் முழு மனதோட நம்புறங்கறத ஆண்டவர் பார்க்கறாரு. ஆனா நீ நெருக்கடியில மட்டும் அவரை நம்பிட்டேனா கடற்கரை மணலை போல பெருக செய்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் பெருக செய்து உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அநேக நெருக்கடி, நிறைய நெருக்கடியை பார்த்து நீ பயப்படுறே தவிர அநேக நெருக்கடியில நீ யாரை முழுசா நம்ப மாட்டுக்க? சொல்லுங்க, ஆண்டவர் நீ நம்ப மாட்டுக்க. பிரச்சனை அதுதான். நான் சொல்றேன், நீ நெருக்கடியில இருக்கும் போது ஒன்னு விசுவாசி, நான் நெருக்கடியில் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்கடி நான் செய்திகள்ல சொல்ற வார்த்தை தான், நீங்க எல்லாரும் நெருக்கடின்னு சொல்றீங்கல்ல, யாரெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வந்து உட்கார்ந்திருக்கீங்க? நாளைக்கு காலையில சாப்பிட்றதுக்கு வழியே இல்லாதவங்களாம் கை தூக்குங்க பாப்போம். யாரா இருக்கீங்களா? இல்ல. யாரெல்லாம் பார்த்து டாக்டர்னு 2-3 மாசத்துக்கு உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க? நீ செத்து போயிருவேன், உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு, உனக்கு கேன்சர் வந்துட்டு, உனக்கு எய்ட்ஸ் வந்துட்டு சொல்லி உனக்கு சீக்கிரம் செத்து போயிருன்னு சொன்ன ஆள் யாரு? அப்படி யார் இருக்கீங்களா? இல்ல. யாருக்கெல்லாம் 5 சேலை, 5 சுடிதார், 5 ஃபேன் செட், 5 சட்டைக்கு மேல, 5 ட்ரெஸ்ஸுக்கு மேல இல்லாதெல்லாம் கை தூக்கு பார்ப்போம். நான் ஒரு ட்ரெஸ் சொல்லக்கா, 5. நீங்க 5 பீரோ சொல்லப்படாது, 5 பீரோ சொல்லல, 5 ட்ரெஸ் மேல இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கண்ணு தெரியாதவங்களா கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் காது கேட்காதவங்க, கை கால் முடமானவங்க, நடக்க முடியாதவங்க, ஊந்து வந்தவங்க, தேம்பி வந்தவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? யாருக்கெல்லாம் கல்லீரல் போச்சு, யாருக்கெல்லாம் நுரையீரல் போச்சு, யாருக்கெல்லாம் கிட்னி போச்சு? ஒன்றும் போகலையா? போ. அப்ப என்னக்கா நெருக்கடி? நெருக்கடி என்ன? என்னக்கா நெருக்கடி? சாப்பாட்டுக்கு வழி இருக்கு, உடுத்துறதுக்கு இருக்கு, சாவ மாட்டிய, எந்த பேர் பார்ட்ஸும் போகல,
என்னக்கா நெருக்கடி? அக்கா சொல்லுங்க. அது டிவி வாங்குறதுக்கு, 50 பவுன் செயின் வாங்குறதுக்கு, சோத்துக்கு இல்லக்கா, அது கொழுப்படுத்து வாங்குறது. அதுக்கு கடன் பிரச்சனை இருக்கா? எதுக்கு கடன் பிரச்சனை? 5 லட்சம் ரூபாய் வச்சுட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறதுக்கு. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டதுக்கு. லாஞ்சில வேலை போய் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தால பாறையினுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி கடன் வாங்கி அனுப்பி வைத்தால போய் அவர் திருப்பி வந்ததுக்கு. ஆண்டவரே, என் புருஷனை பாறையினுக்கு அனுப்பவா கப்பலுக்கு அனுப்பவான்னு கேட்காம போய்தான் நீ ஆவணும் கப்பலுக்கு, நீ பாறையினுக்கு போய்தான் ஆவணும்னு அவனை கழுத்தை முடிச்சு அனுப்பி நல்லா அங்க வள்ளத்துக்கு போய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தால நான் ரோட்ல விட்டுட்டு இப்போ கடன் தொல்லையால் பாட்டுகிற அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இல்ல. ஹலோ, பாறையில இருந்து புருஷன் வந்த உடனே இம்மா தண்டிக்கு செயினை தொங்க போட்டுட்டு பாறைனுக்கு திருப்பி அனுப்பும் போது அந்த செயினை அடவு வச்சு அனுப்புற அளவுக்கு செலவு பண்றதுக்கு இல்ல. அப்படித்தானக்கா? அல்லேலூயா. ஐயோ, நீங்களும் அப்படி இல்ல, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. நெருக்கடி கடன் பிரச்சனையா? அல்லேலூயா. சோத்துக்கு வழியிலனாக்கா கடன் வாங்குனீங்க, உடுத்த ட்ரெஸ் இல்லைனாக்கா கடன் வாங்குனீங்க, ஆஸ்பத்திரி போறதுக்காக கடன் வாங்குனீங்க. அப்படி வாங்கி இருந்தீங்கன்னா நிச்சயம் சொல்றேன், அந்த கடன் பிரச்சனையை தீர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் அதிக பிரசங்கித்தனத்தினால நீ கடன் வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு மனம் மாறி, ஆண்டவரே நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு இனிமேல் என் திராணிக்கு மேல நான் எதையும் செய்ய மாட்டேன்னு ஒப்புக்கிடுப்பேனா, இன்னைக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்தும் உன்னை விடுவிக்க என் ஆண்டவர் இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீ அதை ஒத்துக்கிடணும். எதை ஒத்துக்கிடணும்? நான் வாங்கினது கடன். என்னைக்கு நான் கேட்கறேன், இவன் அடிக்கடி கேட்கறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சில நேரத்தில் நீங்க ஒரு கடனை வாங்கியிருப்பீங்க, உங்க புருஷன்கிட்ட சொல்லுவீங்க. உங்க புருஷனுக்கு சொல்லாம நீங்க கடன் வாங்கிட்டு நீங்க கடன் பிரச்சனைன்னு சொல்லி உங்க புருஷன்கிட்ட சொன்னா உங்க புருஷன் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? என்ன கடனா கேட்பாரு? வந்து உட்கார வச்சு என் செல்லும் என்ன கடன் வாங்கினே அப்படின்னு பாராக்கும். அக்கா பாரு, என்ன கடன், ஏது கடன், எப்படி கடன் அப்படியே கேட்பாரு. விடுவாரு பாருங்க சப்புன்னு ஒரு அறை. முதல்ல ஏன்ட்ட கேட்காம யார்கிட்ட கேட்டு வாங்கின. இப்ப நான் கேள்வி பதில் சொல்லுங்க. உங்க புருஷங்கிட்ட கேட்காம கடன் வாங்கினா சவடீர்னு விட்டு யார்கிட்ட கேட்டு வாங்கினு கேட்பாரு. எப்பா இவங்கெல்லாம் உங்ககிட்ட கேட்டுதான் வாங்கினாவளா? அக்கா அப்படியா? சிட்டைக்கார வரும்போது ஆண்டவரை சிட்டைக்கு வாங்கவா வேண்டாமா? மகளிர் குழுக்கு போகும்போது மகளிர் குழு கடன் வாங்கவா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்களா? கேட்டீங்களா? அப்ப இவர்கிட்ட மட்டும் அவட்ட கேட்காம பண்ணிட்டு வந்து கடன் பிரச்சனை தீக்குன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், யார் நெருக்கடியற்ற இடத்துல இருப்பா தெரியுமா? என்ன பண்ணாலும் எதை பண்ணாலும் அவர்கிட்ட கேட்டு செய்யற பிள்ளைங்க எப்போதுமே ஆண்டவர் அவர்களை நெருக்கடி அற்ற இடத்தில் தான் வைத்திருப்பார். நம்ம எப்போ நெருக்கடிக்கு வர தெரியுமா? ஏன் இஷ்டப்படி, நான் ஏன் அறிவு, நான் சொல்றேன் சொந்த அறிவாற்றலை நம்பி இதை பண்ணுனா அது வந்துரும், இதை போட்டு இதுல போடுவோம், இதை அதுல போடுவோம், அதை எடுத்து இதுல போடுவோம், இதை எடுத்து இதை போடுவோம், இப்படி பிசினஸ் பண்ணுவோம், அப்படி பிசினஸ் பண்ணுவோம், 2ஆ வவுருவோம், 4ஆ வவுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு நடு ரோட்ல நிக்கிறது தான் நெருக்கடி. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னையிலிருந்து நீ ஒரு சின்ன காரியம், இத்தனோட காரியம் கூட ஆண்டவரை நம்பி செஞ்சு பாரு. எந்த இடத்துலயும் உன்னை கடன் இல்லாத நெருக்கடி இல்லாத இடத்துல என் தேவன் உன்னை வைக்க வல்லவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தா கூட நீ ஏற்கனவே பட்ட எல்லா நெருக்கடியிலிருந்தும் உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹalleluya. அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல நிறைய காரியங்கள் அன்புக்குரியவர்களே உன் சொந்த அறிவாற்றலால் தான் இன்னைக்கு நிறைய துன்பத்துக்கு பிரச்சனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற உன் சொந்த அறிவாற்றலை தூக்கி போட்டுட்டு அவரை மட்டும் நம்பிப்பாரு. அவரை மட்டும் நம்பிப்பாரு. நீங்களே கொஞ்சம் எங்கேயாவது ஒரு நிமிஷம் உட்கார்ந்து தியானிச்சு பாருங்களேன். எந்த இடத்துல எல்லாம் நீ ஆண்டவர் நம்பி எந்த காரியத்தெல்லாம் செஞ்சையோ அந்த காரியத்துல நீ எங்கேயாவது தோத்து போயிருக்கியான்னு பாரு. நீ ஒரு சில காரியத்தை செஞ்சிருப்ப, ஆண்டோட்ட கேட்டு ஆண்டோட்ட பேசிட்டு செஞ்சிருப்ப. நீ நல்லா யோசிச்சு பாரு. வீட்டில் போய் நீ அவட்ட கேட்டு பெர்மிஷனோட செஞ்ச எந்த காரியமும் உனக்கு தோல்வி இல்லை, வெற்றி மட்டும்தான் இருக்கும். ரெண்டு காரியம் நடந்திருக்குங்க. அவட்ட கேட்டு செஞ்சிருந்தா ரெண்டு காரியம் நடந்திருக்கும். ஒன்னு, உனக்கு வேண்டானா அதை தடுத்து நிப்பாட்டிருப்பாரு. உனக்கு வேணும்னா அதை கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு இருப்பாரு. இந்த ரெண்டு நடக்கும். நீ அவட்ட கேட்டனா என்ன நடக்கும்? ரெண்டு காரியம் நடக்கும். கொடுத்துட்டு வரணும்னு சொல்ல மாட்டேன். உனக்கு வேண்டானா அது வேண்டாதபடி நடக்காதபடி தடுத்துருவாரு. உனக்கு வேணும்னா அதை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் உனக்கும் எனக்கும் எது நல்லது, எது உகந்தது, எது ஏற்றது, எது நிறைவானது என்பது நல்லா தெரிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹalleluya. அல்லேலூயா. praise the lord. praise the lord. praise the lord. praise the lord. ஹalleluya. அல்லேலூயா. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவர் சாமுவேல், அதாவது 1 சாமுவேல் 13:8, அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாட்கள் காத்திருந்தார். இங்க பாருங்க, 30,000 பேர் பெலிஸ்தியர் பெரும்பட இஸ்ராயலை தாக்குவதற்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் 7 நாள்ல வந்துருவேன், நான் பலியிட்டதுக்கு அப்புறம் தான் நீ போர் புரியணும்னு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி மிக தெளிவா சொல்லியிருந்தார். ஆனா அவர் குறிப்பிட்டபடி 7 நாட்கள் என்ன செஞ்சிருந்தாரு? சவுல் காத்திருந்தார். வாசிங்க. ஆனால் சாமுவேல் கீழ்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்பொழுது சவுல் எரிபலியையும் நல்லுறவு பலியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறு எரிபலி செலுத்தினார். அவர் எரிபலி செலுத்தி முடித்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார். சவுல் அவரை சந்திக்க சென்று வரவேற்றார். சாமுவேல், நீர் என்ன செய்தீர் என்று கேட்க, அதற்கு சவுல், மக்கள் என்னிடமிருந்து சிதறி போவதை கண்டேன், நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை. பெலிஸ்தியரும் மிக்மாயில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கீழ்காலுக்கு இறங்கி வருவர், நானோ இன்னும் ஆண்டவருடைய தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால். இது நெருக்கடியா நெருக்கடி இல்லையா? சவுலுக்கு நெருக்கடியா நெருக்கடி இல்லையா? உங்களுக்கு ஒருவேளை புரிஞ்சிருக்காது, நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. பழைய காலத்துல அரசர்கள், தேவனுக்கு உகந்த அரசர்கள் போருக்கு போகணும்னா அவங்களுக்கு கொடுத்த குரு தீர்க்கதரிசி வந்து பலியிட்டா மட்டும்தான் அவங்க போருக்கு என்ன செய்யணும்? போகணும். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, எத்தனை ஆண்டானாலும் சரி, அவங்க அதுக்காக என்ன செஞ்சுதான் இருக்கணும்? சொல்லுங்க, காத்து தான் இருக்கணும். அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சவுல் என்ன செய்யறாரு? மக்கள் எல்லாம் போறாங்களே, எதிரி வாரானே, நான் என்ன செய்யன்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு யார் பலியிடணும்? சாமுவேல் பலியிடணும். இப்ப யார் பலியிட்டா? சொல்லுங்க, சவுல் பலியிட்டார். நெருக்கடியில யாரை நம்பணும்? எதை நம்பினார் அவரு? யாரை நம்பினாரு?
அவர் சொந்த அறிவை நம்பினார். அந்த அறிவு என்ன சொன்னுச்சு? ஐயோ எல்லாரும் போறாங்க, ஐயோ என்ன கொல்ல வாராங்க. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை உன்னை கத்தி எடுத்து உன் பக்கத்துல கூட வரட்டும், உன்னை விட்டு உன் புருஷன் முண்டாட்டி பிள்ளை அத்தனை பேருக்குனாலும் போகட்டும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, உன்னை யாராலும் ஒன்னும் செய்ய முடியாது. நீ அவரை நம்புகிற வரைக்கும் உன்னை யாராலும் ஒன்னும் செய்ய சொல்லு, உன்னை யாராலும் ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி நீ அவரை நம்பாம ஓ இஷ்டப்படி நடந்தா என்ன நடக்கும்? வாசிங்க 13ஆம் வசனத்துல, சாமுவேல் சவுலை நோக்கி, நீ அறிவீனமாய் செயல்பட்டு உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நடக்கவில்லை, இல்லையேல் ஆண்டவர் இஸ்ரவேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவி இருப்பார், ஆனால் உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தன் மனதிற்கு ஏற்ப தமக்கென தேடி அவரை மக்களினங்களுக்கு யாரா இருந்தாரு சவுல்? யாரா இருந்தாரு சவுல்? இப்ப யாரு சவுல்? யாரு இப்போ? ராஜா. ராஜா ஒரு போர்ல அனாதை பணமா செத்து கிடந்தார். அனாதையா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது ராஜாவா மாறினார். இதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான், தாவீது என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் ஆண்டவரிடத்துல பெர்மிஷன் கேட்டு அவர் விருப்பப்படி மட்டும் நடந்தாரு. அதனால் அவர் நெருக்கடி வேலையில எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தாரு. நீங்க கூட அதுக்கு சான்று கேட்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வாசிங்க, 17வது வசனத்தை வாசிங்க. தாவீது இஸ்ரவேலின் அரசனாக என்று கேட்டதும் பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை பிடிப்பதற்கு புறப்பட்டு சென்றனர். தாவீது அதை கேள்வியுற்று கோட்டைக்குள் புகுந்து கொண்டார். பெலிஸ்தியர் வந்து ஈராவின் பள்ளத்தாக்கில், நல்லா கேட்டுக்கோங்க, சுத்திலும் பெலிஸ்தியர், சுத்திலும் பகைஞர்கள், அவர் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணலாம் இப்போ. ஆனா அவர் என்ன செஞ்சார் பாருங்க, பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா, நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா? யார்கிட்ட கேட்டாரு? என்ன கேட்டாரு? எல்லாரும் கொல்ல வந்துட்டான் சுத்தி. அவர் என்ன சொல்லிருக்கணும்? ஆண்டவரே நான் போறேன், நீங்க என் கூட வாங்க, வெற்றி தாங்க, அப்படித்தானக்கா சொல்லிருக்கணும். அவன் தூரமா வந்துகிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, நான் போகட்டுமான்னு கேட்கலாம். இங்க அப்படி இல்ல, கொல்ல வந்துட்டான், சுத்திலும் கொல்ல வந்துட்டான். ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நான் போருக்கு போகட்டுமா, நான் போனா வெற்றி தருவீங்களா? ஏன் அப்படி கேட்ட நினைக்கீங்களா? அவர் வேண்டான்னு ஒருவேளை சொன்னா அவருக்கு தெரியும் இவருக்காக அவர் யுத்தம் பண்ணி தாவீதை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறாருன்னு. அதுதான் நம்பிக்கை. சவுல் நம்பல, அதனால நடு ரோட்ல செத்து கிடந்தான். தாவீது நம்பினாரு, அதனால ராஜாவா மாறினாரு. நீங்க நினைக்கலாம் இப்ப மட்டும் தான் நம்பினாரா? இல்ல, தொடர்ந்து வாசிங்க பாப்பா. அத உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்று ஆண்டவர் தாவீதிடம் கூறினார். சொன்னார். தாவீது பாகால் பெராட்சி வந்து அவர்களை தோற்கடித்தார். தகன் நெறிவியும் வெள்ளம் போல் ஆண்டவர் என் எதிரிகளை என் கண் முன்னே தகர்த்தெறிந்தார். வெற்றி கொடுத்தாரா? வெற்றி கொடுத்தாரா? நெருக்கடி மாறிச்சா? மாறிச்சு. பாருங்க, நெருக்கடி மாறின உடனே மறுபடியும் 22ஆம் வசனத்தை பாருங்க. பெலிஸ்தியர் மீண்டும் எதிர்த்து வந்து தோத்து ஓடனவெல்லாம் மறுபடியும் வரான் கொல்றதுக்கு. இப்ப என்ன செய்யணும் தாவீது? என்ன செய்யணும் தாவீது? ஏற்கனவே தான் பெர்மிஷன் வாங்கிட்டார்ல, இப்ப வாங்கணுமா? இப்ப வாங்கணுமா? நீங்க அப்படிதான் வாங்கிட்டு இருக்கீங்க. நான் தான் போன வாரமே கேட்டல, நான் தான் போன மாசமே கேட்டல.
வீடு கட்டணுமான ஆளோட கேட்டு தானே கட்டின அப்படின்னு மாடி கட்டிட்டு இருக்குது. வீடு கட்டலான்னு கேட்ட, மாடி கட்டலான்னு கட்டியா? இக்கோ நீ என்ன கேட்ட? 2 ரூம் வச்சு ஒரு வீடு வேணும்னு கேட்ட. கொத்தனார் சொன்னாரு எடுக்கிறதே எடுக்கிறீங்க, மேல ஒரு 2 ரூம் எடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்காரு. இப்ப நீ எடுக்கன்னு சொல்லிட்ட. வீடு கட்டும் போது கட்ட, நீ மாடி கட்டும் போது கட்டணுமா வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். நீ கேட்காம மாடி வீடு கட்டினா கடன் பிரச்சனை வருமா வராதா? அப்ப அது கடன் பிரச்சனைக்கு யாரு காரணம்? ஆனா தாவீது பாருங்க, இப்பதான் வச்சு கொடுத்தாரு, இப்பதான் ஆசீர்வதிச்சாரு. ஆனா இப்ப மறுபடியும் பிரச்சனை. உடனே என்ன செய்யறாரு? தாவீது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க, நீ எதிர்த்து செல்ல வேண்டாம். முதல்ல என்ன சொன்னாரு ஆண்டவரே? போனார். இப்ப என்ன சொல்றாரு? போக வேண்டாம். எப்படி பாத்தீங்களா? ஏன்னா உன்னையும் என்னையும் படைச்ச ஆண்டவருக்கு தான் எப்போ போகணும் சொல்லணும், எப்போ போக வேண்டாம்னு சொல்லணும்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு எப்போ எதை செய்யணும்னு ரொம்ப நல்லா தெரியும். கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. சுற்றி வளைத்து பின்னால் சென்று முசுக்கொட்டை மரங்களுக்கு மேல் ஒலிக்கும் போது, ஏனெனில் அப்பொழுது ஆண்டவர் உன் பெலிஸ்திய படைகளை தாக்குவதற்காக. ஏக்கா முதல்ல பெலிஸ்தியரை கொல்றதுக்கு தாவீது முன்னாடி போனாரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ முன்னாடி போக வேண்டாம், அந்த பெலிஸ்தியரை கொல்றதுக்கு நான் உனக்கு முன்பதாக சென்று அந்த பெலிஸ்தியரை வெற்றி கொண்டு உனக்கு ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், ஒரு சில இடத்துல தான் உன்னை போக விடுவாரு, ஆனா எல்லா இடத்துலையும் உனக்காக அவர் தான் முன்னாடி சென்று உனக்காக யுத்தம் செய்து எல்லா நெருக்கடியிலிருந்து நல்ல நல்ல கையை தட்டி, எல்லா நெருக்கடியிலிருந்து உன்னை நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு வந்து உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு இருக்கிற அவ்வளோ பேருக்கு நான் சொல்றேன், நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டோட ஒன்னே ஒன்று சொல்லு, ஆண்டவரே நான் நெருக்கடி அற்ற இடத்திற்கு வருவதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆப்ஷன் 1, ஆண்டவரே நான் நெருக்கடியற்ற இடத்துல தான் இருக்கேன், இதை உணரக்கூடிய மந்த உள்ளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, உணராத மந்த உள்ளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உணரக்கூடிய அறிவுள்ள ஞானமுள்ள பரிசுத்தமுள்ள இதயத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கணும். ஆப்ஷன் 2. இதை எதை கேட்கணும் நீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுச்சா? நெருக்கடியற்ற இடத்திற்கு என்ன கொண்டு வாங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கணும். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, நான் நெருக்கடியற்ற இடத்துல தான் இருக்கேன், ஆனா அதை உணராம நெருக்கடி இருக்குதா நினைச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே நான் நெருக்கடியற்ற இடத்துல தான் இருக்கேங்கிறத உணரக்கூடிய ஆவிக்குரிய இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு ஜெபிக்கணும். ஆப்ஷன் பி. எதை கேட்கணும்? ஏக்கா சொல்லுங்க. என்ன நான் தலைகீழ குதிச்சாலும் சரி, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்வ? ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுவ? நெருக்கடி வேளையில் ஆசீர்வாதத்தையும் கண்ணீர் துடைப்பார் இயேசு, அழ வேண்டாம் நீ. ஆண்டவரே என் இதயம் தெரியும், என் வேதனை, என் தனிமை, என் சோர்வுகள் யாரிடம் செல்வேன் இறைவா? வாழ்வதரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே ப்ளீஸ், முடியல தாங்க. அப்படிதானே? அல்லேலூயா. அப்படியா? நான் மறுபடியும் சொல்றேன், அன்புக்குரியவர்களே, நீங்க முதல்ல ஒண்ணு விசுவசிங்க, தேவன் உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லதான் வச்சிருக்கிறாரு, நீங்க ரொம்ப நல்லதான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கேட்காத, எனக்கு என்னெல்லாம் வேணும்னு உங்களுக்கு தெரியும், அதை தாங்கன்னு கேட்டுப்பாரு. உன் வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் நிறைவை வச்சுக்கோ,
நிறைவாரு, உன் வாழ்க்கையில நெருக்கடியே இருக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப யோசிச்சு பாருங்கக்கா, ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தனை வருஷம் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட முடியும்? சும்மா பிராக்டிக்கலா யோசிப்போமே, எத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துட முடியும்? இல்லை எவ்வளவு வருஷம் எனக்கு கேரண்டி? சரி, என் கூட இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் கேரண்டி என் கூட இருப்பாங்க? சொல்லுங்கக்கா, தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாதா? அல்லேலூயா. ஆனா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஏன் நெருக்கடியற்ற இடத்துல இருக்கீங்க தெரியுமா? கேரண்டியா எப்பவும் எல்லா காலமும் என் அப்பா என் கூட தான் இருக்கிறார். நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே. பைபிள் சொல்லுகிறது, என்னில் விசுவாசம் கொள்ளுகிறவன் இறப்பினும் வாழ்வான் தான் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு சாவே இல்ல, உனக்கு நெருக்கடியே இல்ல, உனக்கு எந்த பலகீனமும் இல்ல. என் தேவன் உன்னை பாதுகாப்பாய் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நம்ம செய்திக்காக எடுத்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை எடுத்து வாசிப்போம். செய்திக்காக எடுத்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை எடுத்து வாசிப்போம். நெருக்கடி அற்ற இடத்திற்கு அவர் என்னை கொண்டு வந்தார். நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். உண்மை சொல்லுங்க, நெருக்கடியில் இருக்கிற ஒருத்தன் எப்ப நெருக்கடி அற்ற இடத்துக்கு வருவான்? அவனை விடுவிக்கும் போதா, விடுவிக்காம இருக்கும் போதா? எக்க சொல்லுங்க. எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம், எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம், எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம். ஒரு நிமிஷம், எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம். நல்ல தைரியமா, நல்ல 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 ஸ்ட்ராங்கா எந்திரிச்சு நிப்போம் எல்லாரும். ஹல்லேலூயா. இவ சவுண்டா ஹல்லேலூயா இல்ல, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்திரிச்சு யாரும் யூரின் போக வேண்டாம், யாருக்கும் கை கால்லாம் வலிக்க வேண்டாம், எல்லாரும் இருக்கிற இடத்துல உட்காருங்கக்கா. எல்லாருக்கும் நேரம் இருக்கணும், கொஞ்ச நேரம் தான் செய்தி நடக்கும். எல்லாருக்கும் இப்பதான் எல்லாத்துக்கும் எல்லாம் வரும். அல்லேலூயா. இப்போ உங்க கூட நிறைய பேருக்கு அப்படிலாம் அவசரமா வந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஏதாவது வியாதி வந்தா தலையில கை வச்சு செபிச்சு சரியாக்கிக்கிட்டு தான். யாரும் எங்கேயும் போக வேண்டாம்க்கா, எல்லாரும் அவங்கவுங்க சேர்ல உட்காருங்க பார்க்கலாம். யாராவது போனேன் நானே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். எல்லாரும் உட்கார சொல்லல, போன அக்காவை உட்கார சொன்னேன். அல்ல கையை தூக்கி அல்லேலூயா. ஒரு அக்காவுக்கு போனா 50 பேருக்குமே அவசரமாயிரும். அல்லேலூயா. நல்ல சவுண்டா அல்லேலூயா. நல்ல கைய வசதி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவங்க எத்தனை பேருக்கு அல்லேலூயா சொல்லும்போது எதுக்கு இந்த பிரதர் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காரு? தோணிச்சே தோணலையா? தோணிச்சே தோணலையா? தோணிச்சு. சரி, எல்லாருக்கும் செத்து போன அப்புறம் எங்க போகணும்? இறந்து போனா, மரித்து போனா எங்க போகணும்? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்? கை தூக்குங்க பாப்போம். நல்ல கை தூக்குங்க. பரலோகத்துக்கு போனா ஆசைப்படுறவங்க, போக முடியுமா முடியாது அப்படிலாம் தகுதி இருக்கலாம் கேட்கல. பரலோகத்துக்கு போனா ஆசைப்படுறவங்க கை தூக்குங்க. நல்ல கை தூக்குங்க. அப்படியே கை வச்சு சொல்லுங்க, பரலோகத்துல போய் என்ன செய்ய போறிய? என்ன காட்ட அப்புறம் கை கீழே போட்டியா? கை தூக்குங்க எல்லாரும். தூக்கணும், அப்படியே தூக்கிட்டு. பரலோகத்துல போய் என்ன செய்ய போறிய? ஆண்டவரோட எழுந்து என்ன செய்வீங்க? ஆண்டவரோட உட்காந்து அடி பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்போ அங்க போய் என்ன செய்யணும்? ஆண்டவரை போற்றி 24 மணி நேரம் அல்லேலூயா சொல்லணும். ஆனா நான் கொஞ்ச நேரம் அல்லேலூயா சொன்னோட நெருக்கடி வந்துட்டு உங்களுக்கு. இவர் ஏன் சொல்றாரு? டிசைன் டிசைனா சொல்றாரு. எப்ப உட்கார சொல்வார்? நானே இடுப்புலியோட உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஆளெல்லாம் பரலோகத்துல போய் என்ன செய்ய போறிய? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை தூக்கி அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹalleluya. ஆண்டவர் இயேசு, நான் சொல்ல ஆண்டவர் இயேசு என்னை அன்பு செய்கிறார். சொல்லுங்க, என்னை அன்பு செய்கிறார். அவரது அன்பு அகலமானது. ரெண்டு கையும் விரிச்சு, நல்ல ரெண்டு கையும் விரிச்சு, அகலமானது. நல்ல ரெண்டு கையும் விரிச்சு, அகலமானது. என் ஆண்டவர் இயேசுவின் அன்பு உயரமானது. ஆண்டவர் இயேசுவின் அன்பு ஆழமானது. குனியணும், நல்ல இடுப்பு வழியில போகணும்ல, குனியுங்க நல்ல நல்ல. இப்ப எல்லாரும் முதல்ல இருந்து சரியா? ஆண்டவர் இயேசுவின் அன்பு அகலமானது, நீளமானது, உயரமானது, அகலமானது, நீளமானது, உயரமானது. தூக்கம்லாம் போயிட்டா? அல்லேலூயா. ஒரு சில அக்கா சேர்ல உட்கார்ந்து அல்லேலூயா. இப்ப நான் வேற நெருக்கடின்னு செய்தி கொடுத்துருக்கேனா, இவங்களுக்கு அதான் நெருக்கடியா இருக்கு. பிரைஸ் எல்லாம். ஹalleluya, ஹalleluya. நல்ல கையை ஒசத்தி ஹalleluya, ஹalleluya. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. விசுவாசத்தோட உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும் உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மால் ஆகாத காரியம். கைகளை தட்டி உற்சாகத்தோடு, நல்ல உற்சாகத்தோடு. நான் நெருக்கடியில இல்ல, எனக்கு எல்லா ஆண்டுகள் ஆகும், எல்லா பிரச்சனையும் மாறும். எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் எல்லாரும் செய்பவன் நீரே. ஐயா நீரே. நீங்க மட்டும்தான் எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் இன்னைக்கு இப்போ உனக்கு செய்ய போகிறார். எல்லாரும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உமலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உமலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் என் நெருக்கடி எல்லாம் மாறும். Praise the Lord. Hallelujah. அமர்ந்து கொள்வோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்ச நேரம் தான். இந்த கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புற ஒரு பெரிய ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான். என் அன்புக்குரியவர்களே, பேதுரு இரவு முழுசும் பாடுபட்டு உழைச்சிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே நான் ராத்திரி முழுசும் பாடுபட்டு உழைச்சி பார்த்துட்டேன், எனக்கு நெருக்கடி தான், ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா இப்போ நீங்க சொல்றீங்க நான் இந்த இடத்துல வலைய விரிக்கிறேன்னு. அவரை நம்பினாரு. அந்த வலையும் படகும் ஆண்டவர் நிரம்பி வழிய செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி போய் சாரிபாத்து பெண்ணிடத்துல போய் எனக்கு உணவு கொடுன்னு கேட்ட பொழுது சாரிபாத்து பெண்ணு சொன்னா, நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு சாக போறோம்னு சொன்னான். எலியா சொன்னாரு, நீ ஆண்டவரை நம்பி அத உணவு சமைச்சு நீ எனக்கு கொடு,
அதுக்கப்புறம் ஆண்டவர் உனக்கு என்ன செய்வாங்கிறத பாருன்னாரு. ஆண்டவர் நம்பி தனக்கு வச்சிருந்த சாப்பாடை அவருக்கு உணவு பருந்தி கொடுத்தா என்ன நடந்து தெரியுமா? அவ வீட்டுல எண்ணெயும் குறையல, மாவும் குறையல, பஞ்சகாலம் முழுவதும் ஆண்டவர் வழிய வழிய நிரம்பி நிரம்பி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு ஜெபக்கூட தலைவன் வந்து ஆண்டவர்ட்ட என் மகளை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நெருக்கடியில ஆண்டவர் தேடி வந்தான். ஆனா எல்லாரும் வந்து சுத்தி இருக்கலாம் சொன்னாங்க, உன் மக செத்து போயிட்டா, உன் மக மரிச்சிட்டா, நீ போதகரை தொந்தரவு பண்ணாத, நீ அவரை விடு, அவரை விட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் மக சாகல, உன் மக தூங்கி கொண்டுதான் இருக்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? உனக்கு நெருக்கடியில் இருக்க நீ நினைக்க, நீ நெருக்கடியில் இல்லை தம்பி, நீ நெருக்கடியற்ற இடத்துல தான் நான் உன்னை இப்போ கூட வச்சிருக்கேன்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? நம்பினாரு, கூட்டிட்டு போனாரு. என்ன நடந்துச்சு? போனாரு, கையை பிடிச்சி எழுப்புனாரு, அவங்க அப்பா கையில ஒப்படைச்சாரு. எப்போ? அவரை நீ நம்புனா எதெல்லாம் செத்து போச்சு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் உயிரோடு எழுப்பி உன் கையில் ஒப்படைக்க, நெருக்கடியில் இருக்கிற உன் வாழ்க்கைய நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு வர என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல லாசர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று மார்த்தாலும் மரியாளும் ஆள் அனுப்பி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? யோவான் 11:4 அவர் இதை கேட்டு இந்நோய் சாவில் போய் முடியாது. இவங்களுக்கு நெருக்கடி. என்ன நெருக்கடி? என் சகோதரன் சத்ருவானோங்கிற நெருக்கடி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு நெருக்கடி அல்ல, இது உனக்கு நெருக்கடி அல்ல, நீ எந்த சூழ்நிலையும் என்ன நம்பு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு 11:41 40வது வசனத்துல 41வது வசனத்துல என்ன சொன்னார் பாருங்க. அப்போது அவர்கள் 11:41 அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து தந்தையே 40 வாசிங்க 40. இயேசு அவரிடம் நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். இன்னைக்கு இதே வார்த்தை தான் இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்த்து சொல்றாரு. நீ எத்தனையோ பிரச்சனையோட வந்திருக்க, கண்ணீரோட வந்திருக்க, போராட்டத்தோட வந்திருக்க, நீ எல்லாரும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற. இன்னைக்கு நீ எந்த மண்ணில வந்திருக்க? நான் செத்து போச்சு அவ்வளவுதான், நாத்தம் அடிக்கிற போனோம்னு நினைச்சிட்டு நீ வந்திருக்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ விசுவசித்தால் உன்னை நான் நெருக்கடியற்ற இடத்திற்கு உன்னை கொண்டு வர நான் வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைன்னு நிறைய செய்தி கேட்டுட்டீங்க. விசுவசிக்கணும் 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 நிறைய செய்தி கேட்டுட்டீங்க. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நம்புறவங்க எல்லாம் ஒண்ணு முடிவு பண்ணுங்க. உங்க பிரச்சனைய நீங்க சுமக்காம அதை தயவு செய்து கொஞ்சம் இறக்கி மட்டும் வைங்க. யாருக்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த ஆளை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆளை யார்கிட்ட கொடுத்துருங்க. இங்க இருக்கிற ஒருத்தருக்கு உங்க புருஷனா இருக்கும், இல்ல இங்க இருக்கிற ஒருத்தருக்கு உங்க மகளா இருக்கும், இல்ல இங்க இருக்கிற ஒருத்தருக்கு மகனா இருக்கும், இல்ல இங்க இருக்கிற ஒரு ஆணுக்கு மனைவியா இருக்கும், இல்ல பிள்ளையா இருக்கும். இப்படி யாரையோ ஒருத்தர் ரொம்ப நேசிச்சுட்டு இருக்கீங்களா, முதல்ல அதை இறக்கி அவட்ட கொடுத்துருங்க. ரெண்டாவது, எது வேணும்னு ரொம்ப உக்கரமா இப்ப ஜோமெண்ட் வந்தீங்களோ அதையும் கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இது எது இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு நீங்க இல்லாம மட்டும் போயிடக்கூடாது ஆண்டவரே. என்ன சொல்லுங்கக்கா? சொல்லுங்க. எது இல்லைனாலும் பரவாயில்லக்கா, விசுவசிக்கணும் விசுவசிக்க அதெல்லாம் விட்டுருங்க, விசுவாசத்தையும் விட்டுருங்க. நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரொம்ப விரும்பினவர் என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ரொம்ப விரும்பினது எனக்கு கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லு. ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? நீ ரொம்ப விரும்பினவரையும் அவர் தான் உனக்கு கொடுத்தார், நீ ரொம்ப விரும்புவதையும் அவர் தான் உனக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விரும்பினவர் அவர் கொடுத்தாருங்கிறத நீ மறந்துட்ட. அந்த விரும்பின மகனையோ மகளையோ புருஷனையோ பொண்டாட்டியோ பிள்ளையோ அவர் தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் கண்ணீரோட வந்திருக்கிறீங்க. அவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு நீ நம்புவேனா, அவர் நிச்சயம் நீ நேசிக்கிற அந்த நபருக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
அவர்களுக்கு சுகம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். எது எனக்கு ரொம்ப தேவை, எனக்கு வேணும்னாலே வேணும் நீ வந்திருக்கியோ அதை அவர்கிட்ட கொடுத்துரு. அதை அவர்கிட்ட கொடுத்துரு. அவர்கிட்ட நீ கொடுத்துட்டேன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு உண்மையிலேயே எது ரொம்ப முக்கியம்னு தெரியும். அதை அவர் இந்த இரவு வேளையில உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் 2வது வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கல தெரியுமா? நீ விரும்பினதை தருவான்னு சொல்லல, அவர் உனக்கு எது வேணுமோ அதை உனக்கு இன்னைக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நிச்சயம் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். திருப்பாடல் 37ஆம் அதிகாரத்துல, திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. இளைஞனாய் இருந்திருக்கிறேன், இதோ முதியவன் ஆகிவிட்டேன், ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதும் இல்லை, அவருடைய மரபினர் அவருடைய பிள்ளைங்க யார் கையும் ஏந்திர நிலைமையை கொடுத்ததையும் நான் பார்த்ததும் கிடையாது. இதைத்தான் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். என்னைக்கு நீ அவரை நம்ப ஆரம்பிச்சுட்டியோ அதுக்கப்புறம் யார் முன்னாடியும் உன் தலை குனிய அவர் விடமாட்டார். இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஒன்ன மட்டுமல்ல, உன் சந்ததியும் உனக்காக தலை குனியாதபடி அவர் தலை நிமிர செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல கைத்தட்டி, நல்ல கைத்தட்டி இயேசுவின் நாமத்தில். அவர் உனக்காக உன் சந்ததியையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதான் சொல்றாரு, நேர்மையாளர் கைவிடப்பட்டதுன்னு சொல்லி பிடிக்கல, அந்த நேர்மையாளருடைய பிள்ளைகள் கூட எங்கேயும் அவமானப்பட மாட்டாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கீங்களா? முதல்ல நீங்க அவரை நம்புங்க, அவருக்குள்ள இருங்க, அவர்கிட்ட ஒப்படைங்க. இன்னைக்கு உங்களை மட்டும் அல்ல, உங்கள் பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். திருப்பாடல் 112ஆம் அதிகாரத்துல பாருங்க, அது ஹெட்லைன் என்ன போட்டிருக்கு பாருங்க. 112ஆம் அதிகாரத்துடைய ஹெட்லைன் என்ன போட்டிருக்கு? கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவர்கள். அதுக்கு என்ன போட்டிருக்கு பாருங்க, 2வது வசனம் என்ன சொல்லிருக்கு பாருங்க. அவர்களது வழிமரபு. யாருக்கு பயப்படுறவங்க சொல்லுங்க, யாருக்கு பயப்படுறவங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அவருக்கு பயந்து அவரை நம்பி இருப்பீங்கன்னா அவ உங்களை மட்டுமல்ல, உங்கள் வழிமரபை வலிமை உள்ள வழிமரபாக, புகையில, டிவி, சிகரெட்டு, பீடி, பாக்கு, உலகத்தின் மாய பிடியில விழுந்து கிடக்கிற ஓம் பிள்ளைகளை ஆண்டவர் அதிலிருந்து மீட்டெடுத்து பரிசுத்தம் உள்ள வலிமை மிக்க பிள்ளைகளாக உன் பிள்ளைகளை மாற்றி போட என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால். அடுத்த வார்த்தை என்ன போடு பாருங்க, நேர்மையுள்ளோரின் தலைமுறை. நீ நேர்மையா இருந்தேனா, நீ அவருக்குரியவரா இருந்தேனா, உன்னை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாரு. உன்னுடைய தலைமுறை உன் பிள்ளை மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லவன் தெரிஞ்சுக்கோ, நெருக்கடியற்ற இடத்திற்கு ஒன்னை மட்டும் கொண்டு வருகிற ஆண்டவர் அல்ல, உன் தலைமுறையையும் ஆண்டவர் நெருக்கடியற்ற இடத்துல வைத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் குவாலிஃபிகேஷன் நம்ம செய்தி வாசிச்சோம். திருப்பாடல் 18ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிங்க. நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார், நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். எப்ப விடுவிச்சாரு? யார் மனசுக்கு? ஆண்டவருடைய மனதிற்கு. யார் மனசுக்கு? ஆண்டவருடைய மனதிற்கு. இப்ப நம்ம யார் மனசுக்கு உகந்தவரா இருக்கோம்? மைக் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உண்மையதான் சொல்லணும். 10 கடலை இருக்குல்ல, அதுல ஒரு கடலை என்ன கடலை? பொய். நம்ம யார் மனசுக்கு உகந்தவனா இருக்கோம்? யார் மனசுக்கு உகந்தவனா இருக்கும்? யார் மனசுக்கு உகந்தவனா இருக்கும்? சரி, ஒன்று சொல்லியிருந்தேன் நான், யார் மனசுக்கு வேணா நீங்க உகந்தவனா இருந்துக்கீங்க. அல்லேலூயா. நீங்க யார் மனசுக்கு உகந்தவனா இருக்கீங்களோ
அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிதானே ஏக்கா? சரிதானே? நான் போட்டு தொண்டை தண்ணியை வச்சுக்கிட்டு ஆண்டருக்கு வந்தவனார், ஆண்டருக்கு வந்து நான் எதுக்கு போட்டு தேவையில்லாமல் சொல்லிட்டு சிம்பிளா எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். நான் சவுண்டா சொல்லு. நான் யாருடைய மனதிற்கு உகந்தவனாக வாழ்கிறேனோ அவர் என்னை ஆசீர்வதித்து, நோயிலிருந்து சுகம் கொடுத்து, கடன் பிரச்சனையிலிருந்து சுகம் கொடுத்து. சவுண்டு கம்மியாப்படாது. சுகம் தரமாட்டாரா அவங்க வீட்டுக்காரரு? உங்க பையன் தரமாட்டானா? தருவாரா மாட்டாரா? உங்க பையன் தருவாரு, உங்க வீட்டுக்காரர் தருவாரு. உங்க 50 பவுன் செயின் கொரோனா வந்துட்டு இப்போ பரவிட்டு இருக்கு தெரியுமா? நியூஸ் பாக்கீங்களா? நம்ம நேரத்துக்கு என்னமோ 17 பேர் என்னமோ 7 பேரோ செத்து போயிட்டாங்களாம். 5000க்கு மேல கொரோனா பாதிப்பு வச்சு. ஒரு உதாரணம் கேட்கிறேன். கொரோனா வந்துட்டு மூச்சு விட முடியல, ஆக்சிஜன் வச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் 50 பவுன் நகை காப்பாத்தும்? 50 பவுன் யாரு காப்பாத்தும்? யாரெல்லாம் உங்க வீட்டுக்காரர் வந்து நான் மூச்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு? இல்ல உங்க பையனோ பொண்ணோ வந்து நான் இருக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா? அல்லேலூயா. உன் புருஷன் 20 அடி தள்ளிதான் இருப்பாரு. ஏன்? கொரோனா வந்துரும்னு. உன் பிள்ளை ஆஸ்பத்திரிக்கே வராது. ஏன்? கொரோனா வந்துரும்னு. ஆனா உன்னை தான் மடியில வைத்து உன்னை விடுவிக்க ஒருவர் உண்டு. அப்பவும் கூட உன்னை தலையை வருடி கொடுக்க ஒருவர் உண்டு. தன் மூச்சு சுவாசத்தை உனக்கு கொடுக்க ஒருவர் உண்டு. அந்த நெருக்கடியிலும் உன்னை தூக்கி எடுத்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து சுகம் கொடுக்க ஒருவர் உண்டு. அவர் ஒருவர் தான் உன்னையும் நீ நேசிக்கிற வரையும் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை ஒசத்தி ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசு வாழ்க. இங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும் கேட்டுக்கோங்களேன். நிறைய பேருங்க என்ன மனதில் இருக்கு தெரியுமா? நான் எங்க அண்ணன் நம்பினேன், எங்க அண்ணன் கைவிட்டுட்டான். எங்க அப்பாவை நம்பினேன், எங்க அப்பா கைவிட்டாங்க. என் புருஷனை நம்பினேன், என் புருஷன் கைவிட்டாரு. நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கேன் பிரதர், பயங்கரமான பிரச்சனை இருக்கேன் பிரதர். எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க பிரதர், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க பிரதர் அப்படின்னு யாராவது இங்கே வந்திருக்கீங்களா? அப்படி யாராவது இங்கே வந்திருக்கீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் கணவர் உன்னை கைவிட்டதுக்கு காரணம், நீ நம்பினவங்கெல்லாம் உன்னை கைவிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் உனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டா சாகிற வரைக்கும் நான் தான் உன்னை கை கொடுத்தேன்னு சொல்லி சொல்லி சொல்லியே உன்னை சாகடிப்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் கை கொடுத்துட்டா அவங்கள நீ நம்ப ஆரம்பிச்சிருவ. அதனாலதான் இவங்க எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்க. ஏன் தெரியுமா கைவிட்டாங்க? இவங்கெல்லாம் கைவிட்டுட்டு விட்ட இடத்துல நீ என்ன என்னைக்கு தேடுதியோ அப்போ நான் உன்னை கை கொடுக்க நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். இவங்கெல்லாம் ஏன் கைவிட்டாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் கைவிட்ட இடத்துல அவங்க முன்னாடியே உன் தலையை நிமிர செய்ய நான் உனக்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணரும்படியாகத்தான் இவங்க எல்லாரும் உன்னை கைவிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த முழு இரவு ஜெபத்துல உங்களை ஸ்பெஷலா பெயர் சொல்லி ஏன் கூட்டு வந்திருக்கா தெரியுமா? யாரெல்லாம் கைவிட்டாங்க நீ சொல்லிக்கிட்டு வந்திருக்கியோ, நீ அவங்க முன்னாடி அதிசீக்கிரத்துல தலை நிமிர செய்து உன்னை ஆண்டவர் எங்க வெக்கப்பட்டு போனியோ, எங்க தலை குனிஞ்சையோ அதே இடத்துல உன்னை உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்க போகிறத ஆண்டவர் வழியாக உன் நாமம் மகிமையடைய போகுது. உன் வழியாக ஆண்டோடைய நாமம் மகிமையடைய போகிறது. அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசு வாழ்க, மரியே வாழ்க, ஹalleluya. அதனால இன்னைக்கு ஒண்ணு முதல் ஜெபம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஆண்டவரே உங்க மனசுக்கு உகந்தவனா இல்லாம எங்க அறிவாற்றலை நம்பி எங்க சொந்த இஷ்டப்படி வாழ்ந்ததுக்காக எங்களை சொல்லுங்க மன்னிங்க ஆண்டவரே. எங்க இஷ்டப்படி போனதுக்காக எங்களை மன்னிங்க. எப்போதுமே பாருங்க,
வெள்ளாடு செம்மறியாடு 2 ஆடு இருக்கும் இல்லையா? வெள்ளாட்டுக்கு ஆயன் எங்க போவாரு? ஆட்டுக்கு முன்னாடி போவாரா பின்னாடி போவாரா? பின்னாடி போவார். செம்மறியாட்டுக்கு ஆயன் எங்க போவாரு? முன்னாடி போவார். ஏன் வெள்ளாட்டுக்கு பின்னாடி செம்மறியாட்டுக்கு முன்னாடி? வெள்ளாட்டை பத்திட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, செம்மறியாட்டி பத்திட்டு தான் போறீங்க. அல்லேலூயா. வெள்ளாட்டை 4 அடி கொடுத்துக்கிட்டே போகணும், பத்திட்டு இல்லை. அல்லேலூயா. ஏன்னா இந்த வெள்ளாடு முருங்கை குப்பை பார்த்தா பள்ளிவாசலை பார்த்தா தெளிச்சுருவோம். எவனா தாயத்து கொடுத்தானா எவனா சோசியம் சொன்னானா எவனா சபைக்கு வான் கூப்பிட்டானா அங்கேயும் எனக்கு எங்கேயாவது முருங்கை இலை கிடைச்சா போதும் அப்படின்னு வெள்ளாடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சொல்லுங்க, போயிரும். அது போகாம தடுக்கணும்னா என்ன செய்யணும்? பின்னாடி இருந்து என்ன செய்யணும்? 4 அடி அடிக்கணும். அல்லேலூயா. அந்த அடிச்ச அடியில தான் நீங்க வந்து உட்கார்ந்திருக்க. எல்லா ஆடும் திசைக்கு ஒன்னா டிவி சினிமா செல்போனை நோண்டிக்கிட்டு இருந்த ஆளெல்லாம் இன்னைக்கு இந்த உட்கார்ந்துருக்கு. காரணம் என்ன தெரியுமா அக்கா? அல்லேலூயா. அடிச்ச அடியில பத்தி விட்டு நேர சென்டருக்கு போன அனுப்பி விட்டாரு. அவ்வளவு பெரியும். அல்லேலூயா. எதுக்கு பத்தி விட்டுருக்காரு தெரியுமா? இன்னையில இருந்து உன் பின்னாடி வர்றதுக்கு இல்ல, இன்னையில இருந்து உன் முன்னாடி போக போறாரு. ஏன் செம்மறியாடுக்கு முன்னாடி போனாரு? எல்லா செம்மறியாடும் நிமிது இங்க அங்கெல்லாம் பார்க்காது. செம்மறியாடு முன்னாடி போற ஆடு காலை பார்க்கும். முதல்ல போற செம்மறியாடு ஆயன் எங்க போறாரோ அந்த காலை மட்டும் தான் பார்க்கும். ஆயன் எங்க போறாரோ அங்க இந்த செம்மறியாடு போய்கிட்டே இருக்கும். அவர் கண்டிப்பா புல்லுள்ள இடங்களிலே அவர் உன்னை மேய்த்து தண்ணீரண்டை உன்னை அவர் கூட்டி சென்று சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நீ நடக்க நேர்ந்தாலும் ஒரு தீங்கும் உனக்கு அணுகாதபடி அவர் உன்னை பாதுகாத்து உன் எதிரிகளின் கண்முன்னே உனக்கு விருந்தை ஏற்பாடு செய்து உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து நீடிய ஆயுளை உனக்கு கொடுத்து நெருக்கடியற்ற வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை தன் ஆயனாக உன்னை மந்தையாகவும் மாற்றி ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த முடியரவு ஜெபத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உள்ளத்திலிருந்து எல்லாரும் வாய் திறந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வாய் திறந்து எல்லாரும் பாடுவோம். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் நான் இயேசு ஒருவரை.
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அல்லேலூயா. அப்படியே வலது கையை நெஞ்சோடு கூட வைத்து என்னை சுத்திலும் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில நான் இங்க வந்திருந்தாலும், ஆண்டவரே இந்த வியாதியை டாக்டர் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்ன நிலைமையில நாங்க வந்திருந்தாலும், உலகமே உன் கடன் பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வரமாட்டேன்னு சொன்ன நிலைமையில நான் இங்க வந்திருந்தாலும், உன் கணவர்லாம் திருந்த மாட்டாரு, உன் பிள்ளைலாம் மாறாது, நீ இப்படிதான் அழுதுகிட்டே இருப்பேன்னு இந்த உலகம் சொன்ன சூழ்நிலையில இங்க வந்திருந்தாலும், இசப்பா இசப்பா இவங்க சொன்னதை நம்பி நாங்க வரல, இவங்க முன்னாடி நீங்க என்ன தலை நிமிர செய்வீங்கன்னு உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன். நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். இசப்பா, எந்த இடத்திலெல்லாம் நான் ஏன் இஷ்டப்படி ஏன் விருப்பப்படி ஜெபிக்காம துதிக்காம ஆராதிக்காம பைபிள் வாசிக்காம கெட்ட வார்த்தை கெட்ட பேச்சு இச்சைகள் இச்சைக்குரிய எண்ணங்கள் வெறுப்பு வைராக்கியம் அகங்காரம் திமிரு தலக்கணம் உலகத்தின் மாய டிவி சினிமா செல்போன் உலகத்தினுடைய அந்தகார இருளுக்கு அடிமையாகி நான் வாழ்ந்த ஒவ்வொரு தருணங்களுக்காக இயேசுவே என்னை மன்னிங்க ஏசப்பா, என்னை மன்னிங்க ஏசப்பா. உலகத்துக்கு உகந்தவனா இருக்க நான் எடுத்த எல்லா முயற்சிக்காக என்னை மன்னிங்க ஏசப்பா. இன்னைக்கு நான் ஒன்ன நம்புறேன், நான் நெருக்கடியில் இல்லை, நான் நெருக்கடியற்ற இடத்துல தான் இருக்கேன். ஆனா சாத்தான் என் கண்ணை மறைச்சி நீ தான் துன்பத்தில் இருக்க, நீ தான் வேதனையில் இருக்கிற, நீ தான் நோயில் இருக்குன்னு என்னை கண்ணீர் வடிக்கிறவனா புலம்புகிறவனா வேதனையில் வாழுகிறவனா என்னை மாத்திட்டான். இந்த சாபக்கேடு இந்த அவல நிலை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம், அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம், அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். சகோதரனே சகோதரியே மகளே மகனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். நம்ம அப்பா நம்ம டாடி நம்ம தேவன் நம்ம அப்பா நம்ம இயேசு நம்ம டாடி. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். கைகளை தட்டி உற்சாகத்தோடு எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவான் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவான் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தனர் நம்பிக்கையினால். கட்டாந்தரையில் நடந்தது போல் கடலை கடந்தனர் நம்பிக்கையினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். பயம் வேண்டாம்,
வேண்டாம் திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், மகளே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், மகனே நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். மகனே மகளே, வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், உன் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் இன்று இன்று யாரெல்லாம் குழந்தை இல்லைன்னு வந்திருக்கீங்களோ, உங்களுடைய ஏக்கத்தை எல்லாம் ஆண்டவர் இப்போ இப்போ நிறைவேற்ற போகிறார். ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். ஆமென். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. உலகிலே இருக்கும் அவனை விட எனக்குள் இருப்பவர் பெரியவர். சொல்லுங்க, உலகிலே எனக்குள் எனக்குள் மீண்டும் ஒரு முறை, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட ஆமென் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். இப்போ இப்போ உனக்கு வெற்றி தருவார். இப்போ 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 வெற்றி வெற்றி உனக்கு உனக்கு துணை நின்று என் ஆண்டவர் உனக்காய் யுத்தம் செய்து உனக்காய் யுத்தம் செய்து வெற்றியை தரப்போகிறார். உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை அழைத்து செல்வார். பயம் வேண்டாம், பரிசுத்தத்தை நோக்கி அழைப்பார், விடுதலை நோக்கி அழைத்து செல்வார். நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தான். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தான். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவார், இப்போ உனக்கு சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் ஒரு துளி சந்தேகம் இல்லாம யாரெல்லாம் இப்ப ஜெபிக்கிறீங்களோ, ஒரு துளி சந்தேகம் இல்லாம, எந்த சந்தேகம் இல்லாம என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், என் தேவன் எனக்கு விடுவித்து விட்டார் யாரெல்லாம் நம்புறீங்களோ, உங்க அத்தனை பேருக்கும் உங்க அத்தனை பேரையும் நெருக்கடியிலிருந்து விடுவித்து, உன்னை நெருக்கடியிலிருந்து விடுவித்து, உன் கண்ணீரை துடைத்து, அவமானத்தை துடைத்து, உன் வேதனையை துடைத்து, இப்போ 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 உனக்கு விடுதலை. இயேசு என்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு இந்த சுகம் தருவார். பயப்பட மாட்டேன், திகிலடைய மாட்டேன், இயேசு என்னை விடுவித்து விட்டார். பயப்பட மாட்டேன், இயேசு என்னை விடுவித்து விட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே
ஏசப்பா 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 ஹலே ஹலே ஹalleluya 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 விண்ணகம் திறக்குது விண்ணகம் திறக்குது விண்ணகத்திலிருந்து அபிஷேகம் அக்கினி 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 விடுதலை விடுதலை டச் டச் கொடுங்க 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 கொடுங்கப்பா கொடுங்க எல்லா தீவி எல்லாமே அழுக இந்த அவமானம் வெளியேறட்டே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டே ஹalleluya ஹalleluya Jesus 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 hallelujah 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 hashabadala oh hallelujah அப்படியே வலதுக்கே நெஞ்சோடு வைத்து சொல்லுங்க உம்மாலாகாத ஒன்றும் இல்லை உம்மால் ஆகாத உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலே எல்லாமாகும் அல்லேலூயா உம்மாலே எல்லாமாகும் விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல யாரெல்லாம் நீங்க விசுவசிக்கிறீங்களோ உங்களை பார்த்து என் நம்ம அப்பா சொல்றாரு நான் உன்னை விடுவித்து விட்டேன் நீ அழுகை நிறுத்து என்னால் எல்லாம் ஆகும் என்று நம்பின உன்னை எல்லாம் ஆக வைத்து விட்டேன் நான் உன்னை விடுவித்து விட்டேன் உன் கண்ணீர் மாறியது உன் கவலை மாறியது உன் வியாதி மாறியது உன் கடன் மாறியது உன் நெருக்கடி மாறியது நான் ஆகும் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் இப்ப உங்களை விடுவித்து விட்டார் அந்த விடுவித்த ஆண்டவருக்கு நன்றி அறிந்த உள்ளத்தோடு தொடர்ந்து அவருடைய அபிஷேகத்திலே சமூகத்திலே பிரசன்னத்திலே நாம் நீர்த்திருப்போம். இயேசுவே எங்களை முற்றிலும் விடுவித்ததற்காக எங்களை நெருக்கடியற்ற இடத்திற்கு கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றியும் துதியும் கனமும் செலுத்தி எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனும் நல்ல தகப்பனே ஆமென். அவருடைய வலது கரத்தை உயர்த்துவோம். நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். உம்முடைய இரக்கம் மிகுந்த கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த இரவிலே உமது வார்த்தையின் அபிஷேகத்தினால் சகோதர வழியாய் நீர் பேசினதற்காக நன்றி. உம்முடைய வல்லமை ஆசீர்வாதங்கள் சகோதரர் மீது இறங்கி வருவதாக அவருடைய துணைவியார் அன்பு குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றிலும் சிறப்போடு உடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்க ஜெபத்திற்கு பதில் தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்கிறீர்கள். சந்தோஷமா? நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு 5 நிமிடம் தேநீர் இடைவேளை நேரம். பின்னால திருப்பலி கருத்துக்கள் கொடுக்குறவங்க திருப்பலி கருத்துக்கள் கொடுங்க. ஒரு 2 பேர் நீங்க விண்ணப்பம் எழுத வேண்டாம், விண்ணப்பம் எழுதலாம். நேரம் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால நீங்க வேகமாக திருப்பலி கருத்துக்கள் கொடுத்துருங்க. எல்லாருமே தேநீருக்கு அப்படி போயிட்டு கை கால் முகம்லாம் கழுவிட்டு நல்ல
ஆராதனையிலும் திருப்பலியிலும் முழுமையாய் பங்கெடுத்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஏழை எளிய பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்களுக்கு உணவளிக்க நீங்கள் விரும்பினால் என்னை சந்திக்கலாம். வாசகம் வாசிக்கணும் விரும்புறவங்க இப்பமே நீங்க போய் பிரதரை சந்திச்சு